வணக்கம் வணக்கம் நண்பர்களே. நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் நெத்திலி கருவாடு. பார்க்கலாங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கருவாட்டை ஊற வச்சா தான் அந்த மண்ணும் போகும், ஸ்மெல்லும் போயிடும், எந்த வாசனை இருக்காது. பாருங்கள், தண்ணி அரிசி கழுவின தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு வீடியோ கிளம்பிட்டேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கிறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. கடுகு போடுறேன், போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டாச்சு. நல்லா பொரியட்டும் குழம்புக்கு. பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போடுறேன். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடுங்க, அதுக்கு தான். உருளைக்கிழங்கு போடுறேன். பாருங்கள், ஏன் முன்னாடியே போடுறேன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வணங்கி வந்தால் அந்த கருவாட்டு குழம்பு ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் வேறு நல்லா போட்டு கிளறேன் நான். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது குழம்பு தூளுங்க, அப்புறம் மிளகாய் தூள், மல்லித்தூள் போடுறேங்க. நல்லா வதங்கிருச்சுட்டேன், நல்லாயிருக்கும். இது சொல்ல மறந்துட்டேன், இது ராமேஸ்வரத்து கருவாடு. இப்போ நான் செய்கிறதுமே ராமேஸ்வர ஸ்டைலில் தான் செய்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிறங்க, பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நான் பொடி ஊற்ற போகிறேன். என்னாச்சு, கருவாடு போட்டிருக்கிறேன், பார்த்துக்கிறங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் இது ராமேஸ்வர கருவாடு. நான் ராமேஸ்வர ஸ்டைலில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். புளி தூக்கலாக இருக்கணும், காரம் தூக்கலாக இருக்கணும், உப்பு தூக்கலாக இருக்கணும், எல்லாமே நல்லா தூக்கலாக இருந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாம் கொதிச்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் நான் தேங்காய் இதெல்லாம் காட்டுறேங்க. தேங்காய், பூண்டு, மிளகு இது எல்லாமே அரைச்சிட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஊற்றுறேன் பாருங்கள். தேங்காய் ஊற்றியாச்சு, தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது கருவாட்டு குழம்பு. நான் உப்பு அப்போ தான் கொஞ்சம் தான் போட்டேன், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.